வடை சுடுற சாப்பிட்டுங்க, சாப்பிட்டு போட்டு படுங்க. புரியுதா? ஏன் பாயாசம் வைக்கிற கிரேவியா? இப்போ கேசரி கேசரி தான் வடை சாப்பிட்டு வடை 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 ஃப்ரெண்ட்ஸ் வடை சாப்பிட்லாம். எல்லாம் உருட்டி வச்சிட்ருக்கிறேன். இப்போ தான் ஒரு மட்டம் முடிஞ்சுது. நீ அடுத்த மட்டத்துக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்? நம்ம வீட்டில் வந்து சிக்கன் எடுத்துருக்குறோம், மீன் எடுத்துருக்குறோம், அப்புறம் மட்டனு, அப்புறம் வடை, பாயாசம், கேசரி எல்லாம் செஞ்சாச்சு. எல்லாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா ஓகே. நம்ம வீட்டில் என்ன சமையல்? புது வருஷத்து ஸ்பெஷல், அவ்வளோதான். நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு தெரியல. அப்புறம் அம்மா அப்பாவெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடலான்னா போடுறக்கே டைம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா 7 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வரனால ரொம்ப டைம் ஜாஸ்தியாக இருக்குது. அம்மா மோ வடை வேணுமா? வடை வடை என்னால் வடை வருங்க, வடைக்கு உருண்டை வருங்க, ரொம்ப பெரிய உருண்டையாக இருக்கு, சின்ன உருண்டையாக இருக்கு. நல்லா இருக்கா வடை? நல்லா இருக்கல? சப்பி சப்பி தோடெல்லாம் வச்சு போயிட்டு பல்லு இருந்தா கடிச்சு சாப்பிடலாம். பல்லு இல்லையல்ல எனக்கு. இல்லாட்டி நான் எல்லாமே பார்ப்போம். சூடாக்கையில் எல்லாம் நல்லா சாப்பிடுவேன். பெரியம்மா வந்து பாத்தீங்களா இல்லாதனால நான் என்ன பட்டிக்கு ஏதாவது வச்சுக்கிறேன். ஆமா, நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் பாருங்க. என்னை முதிக்கிறீங்களே. ஐயோ, நான் எந்த வழியா போட்டேன்? பார்த்து அந்த அளவு போங்க. இப்படி போட்டேன். அந்த பக்கம் போங்க. பெரியம்மா பாருங்க எப்படி நைட்டி, புது நைட்டி, நியூ இயருக்கு பாருங்க புது நைட்டி எப்படி போறாங்க பாருங்க ஜம்முன்னு. தண்ணி தட்டி விட்டாங்க பார்த்தீங்களா? சரிம்மா, பார்த்து போங்கம்மா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகிறாங்க பாரு. நைட்டி பாருங்க, சிங்குச்சா சிங்குச்சா, பச்சை கலர் சிங்குச்சான்னு சிரிப்பு பாருங்க, சிரிப்பு சிரிப்பு பாருங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், வேறு என்ன விசேஷங்கள்? நைட்டி போட்டிருக்குறாங்க, புது நைட்டி. எங்கே சேலை கட்டிகிட்டு இருக்கிறனால அது எதுக்கு நைட்டி போட வேண்டியதுதான். நைட்டி போட நான் போட மாட்டேன்னா என்ன தான் பண்ண முடியும்? ஒரு கிலோ போட்டு நம்ம ஆட்டுக்கல்ல ஆட்டுவோம். என்னதுமா? இட்லி தோசைக்கு வாரம் சனிக்கிழமை ஆட்டி வச்சோன்னா 2-3 நாளைக்கு பசு தண்ணியில் வச்சிருந்து 2 நாளைக்கு வச்சுக்குவேன் மாவை. அப்போ இவங்ககிட்ட என்னம்ப பாடி ஆட்டி கொடுத்துருப்பா அப்படின்னா எனக்கு உளுந்து கூட சுட்டு கொடுத்தீங்கன்னா தான் ஆட்டி கொடுக்கணும் அப்படின்னா. அப்போ சரி, இன்னும் முதல்லையே உளுந்து கொஞ்சம் இவன் எப்படி உளுந்து கூட கேட்பான்னு. அப்புறம் அந்த உளுந்து எடுத்து கலந்து இந்த முதல் ஆட்டி கொடு அப்படின்னு சொல்லி இவன் ஆட்டி கொடுக்கறதுக்குள்ள அந்த வடையை ஆட்டி கொடுத்து. இப்ப அப்படித்தான் என்ன பண்ணிட்டாருன்னா, வடை சுட்டு கொடுன்னு சொல்லி போட்டு 4 வடையை சாப்பிட்டு போட்டு படுத்துட்டாரு. அதே நான் அதான் எல்லாம் செஞ்சாச்சுங்க சாப்பிடுங்க அப்படின்னா இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் மறுபடியும் அந்த வடையை சுட்டு கொடுத்து போட்டு அப்பதான் மாவாட்டி கொடுப்பேன். அப்புறம் 2 நாளைக்கு பச்சை தண்ணிக்கு வச்சுக்குவேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைனால ஏரில் எடுத்துட்டு வந்து ஏரில் நல்லா கொஞ்சம் தண்ணியாட்ட இப்படி வச்சு வேக வச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததையும் இப்படி ஒரு அடிச்சல் எடுத்து தொட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் படுத்துக்குவேன். அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் மசாலா ஆட்டி அப்புறம் கறி எடுத்து குழம்பு வச்சு மத்தியானம் சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அப்புறம் அப்படி செய்து ஞாயிற்றுக்கிழமை நாட்டு திருப்தியே சாப்பிடுவோம். ரேஷன் அரிசியெல்லாம் இந்த கம்பெனி இந்த
கஞ்சி அரிசியெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். ஓ ரேஷன் அரிசி அப்படியே அப்படி இதாக இருக்குது, நல்லா ருசியாக இருக்குது. அந்த தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கு வடிப்பானா இங்கே கூட தட்டு 2 கொண்டு வந்தேன். ஆமாம் கண்ணி தட்டு ஆ வடித்து சாப்பாடு அந்த குழம்புக்கு அதுக்கு அப்படி ருசியாக இருக்கு. என்ன இப்போ நேராக காயெல்லாம் போட்டு இப்படி குழம்பு வச்சுன்னா அப்படி ருசியாக இருக்கு. நாங்கள் கடையரிசினே நாங்கள் வாங்கினதே கிடையாது. சிறுவாணி தண்ணியாட்டம் இருக்கு அந்த தண்ணி ஜில்லுன்னு. அப்படி வேடவா அப்படி வேட. அப்புறம் மறுபடியும் இவர் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க, நிற்கவே மாட்டாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடையெல்லாம் இருக்குதம்மா இங்க. அங்கெல்லாம் கடையெல்லாம் பக்கம் இல்லை. வந்த அப்பாவுக்கு தெரியும் பழையக்கு வரணும். பழையங்குன்னு இப்போ இங்கிருந்து வந்து பாலிடெக்னி அவ்வளோ தூரம் போகணும். அப்படிங்களா? பக்கம் பார்த்து கடையெல்லாம் கிடையாது. இல்லைன்னா வால்பாறைக்கு தான் வரணும். ஓ அதனால என்ன பண்ணுவேன், இந்த பூரி ஓடுவோம்ல அப்போ வந்து 6ஆம் நம்பர் ஓட்டு சம்பளத்தில் எடுத்து வச்சிருவேன். ஞாயிற்றுக்கிழமை தீனி